ஒன்றுமில்லாதவர்களை, எளிமையானவர்களை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்தி சிங்காசனங்களிலே அமர வைக்கிற நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் சந்தோஷம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களை பார்த்ததில் சந்தோஷம். கையை கொடுத்து சொல்லுங்கள், உங்களை பார்த்ததில் சந்தோஷம். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருந்தால் நாங்கள் எதுக்கு பாஸ்டர் இங்கே வரப்போகிறோம்? பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருந்தாலும் இங்கே வந்திருக்கிறீங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. ஆமென். ஆமாம், இந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை வேதனையோடு, கலக்கங்களோடு, குழப்பங்களோடு வந்திருப்பீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற உயிருள்ள ஆண்டவர், உயிரோடு எழுந்த ஆண்டவர் உங்களை நிச்சயம் பலப்படுத்தி தான் அனுப்புவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், வார்த்தை வரப்போது பிடிச்சிக்கோ. சொல்லுங்கள், வார்த்தை வரப்போது பிடிச்சிக்கோ. ஆமென், ஆமென். இன்னைக்கு உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வரும். நல்ல கருத்தோடு என்ன செய்வோம்? கவனிப்போம். பாருங்க, செய்தியை நல்ல கவனமாக கவனிக்கும் பொழுது தான் அதில் ஒரு நிறைவு உங்களுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். ஒரு அரை மணி நேரம் 35 நிமிஷம் பேசுகிறோன்னா, இவர் என்னதான் சொல்ல வராருன்னு ஆரம்பத்துலேருந்தே என் கூட வந்தால் தான் உங்களுக்கு என்ன செய்யும்? புரியும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பதில் சொல்ல போகிறீங்க. ஆசீர்வாதம் என்றால் என்ன? தெரிஞ்சவங்க என்ன செய்ய போகிறீங்க? பதில் சொல்ல போகிறீங்க. ஆசீர்வாதம் என்றால் என்ன? அது ஆலன்பால் டிவின்னு சொல்லிடக்கூடாது, அது வேற ஆசீர்வாதம் டிவி. ஆசீர்வாதம் என்றால் என்ன? சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஆசீர்வாதம் என்றால் என்ன? இது வரைக்கும் கேட்டிருக்கோமே, ஜோமணி இருக்கோமே, ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணோம். சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆண்டோடைய ஆசீர்வாதம் தாங்க. அது அந்த ஆசீர்வாதம் என்றால் என்ன? செழிப்பாக இருக்கிறது. சரி, வேற அப்படி சொல்லுங்க. ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் எல்லாமே ஆசீர்வாதம் தான். அதான் என்னெல்லாம் இருக்குது? வீடு, காரு, வீடு வாசல் தனியாவா? சரி, பரவாயில்ல. சமாதானம், சாப்பாடு, சொல்லுங்க, நல்ல வேலை, கவர்மெண்ட் வேலை, இதெல்லாம் ஆசீர்வாதம் தானங்க. என்ன குறுகுறுன்னு பார்க்குறீங்க? ஆமாம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே. பொதுவாக ஆசீர்வாதம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நம்முடைய மனதுக்கு டக்குன்னு வர்றது ஒரு வீடு, ஒரு கட்டில், அப்புறம் ஒரு கவர்மெண்ட் வேலை, அல்லது ஒரு வேலை, அல்லது நான் ஒரு விவசாயம் செஞ்சேன்னா அது நல்லா என்ன செய்யணும்? பலிக்கணும், அல்லது என்கிட்ட குறையாத பணம் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் நமக்கு நம்முடைய மனசுக்கு என்ன செய்யும்? ஞாபகம் வரும். ஆனால் ஆசீர்வாதம் என்றால் என்னங்கிறத துல்லியமாக இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பாஸ்டர், எங்களுக்கு ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு நல்லா என்ன செய்வோம்? ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆசீர்வாதம் என்பது பணம் அல்ல, அல்லது சுகம் அல்ல, அல்லது நன்மை அல்ல, அல்லது காரோ, பைக்கோ, கவர்மெண்ட் வேலையோ, அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற குறையாத செல்வமோ, இது கிடையாது ஆசீர்வாதம். அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆசீர்வாதம்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு தெளிவாக பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்க, செழிப்பு, சாப்பாடு, வீடு, வாசல், பணம், இதுதான் ஆசீர்வாதம் என்றால் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிங்க. தேவன் மகா மச்சங்களையும் திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பெருக கடவுதும் என்றார். நாம சொன்ன ஆசீர்வாதம் என்றால் பணம், சுகம், வீடு, வாசல், சமாதானம், சந்தோஷம், வேலை, காரு, பைக்கு, இதுதான் ஆசீர்வாதம் என்றால், இந்த கடலின் மச்சங்களுக்கு தேவன் கார் கொடுத்தாரா? பைக்கு கொடுத்தாரா? வீடு கொடுத்தாரா? அந்த கடலின் மச்சங்களுக்கு பணம் கொடுத்தாரா? அப்போ ஆசீர்வாதங்கிறது பணம் கிடையாது, ஆசீர்வாதம்ங்கிறது பைக்கு கிடையாது, ஆசீர்வாதங்கிறது காரு கிடையாது. இது ஒரு உயர்ந்த விஷயம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அநேக கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தை தவறாக நினைப்பது உண்டு. சிலர் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதம்னா 50,000 ரூபாய் கட்ட 5 கட்டு வீட்டில் இருக்கிறதுன்னு அர்த்தம், அல்லது ஒரு 100 பவுன் தங்கம் இருப்பதற்கு அர்த்தம், அல்லது நல்ல அருமையான ஒரு 3 பெட்ரூம் வீடு இருப்பதற்கு அர்த்தம். ஆனால் பைபிள் படி ஆசீர்வாதம் என்பது பணமோ, சுகமோ, நன்மையோ, காரோ, பைக்கோ, வேலையோ கிடையாது. இன்னொரு வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 1:28. அவர்களை நோக்கி, ஆதாமை ஏவாளை நோக்கி,
பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை அவங்களுக்கு என்னங்க கொடுத்தாரு? அப்போ நம்ம சொல்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஒன்றையுமே அங்கே என்ன செய்யலை, கொடுக்கல. ஆசீர்வாதம்னா பணம்னா ஆதாம் கிட்ட பணம் கொடுத்தாரா? ஆசீர்வாதம்னா பைக்குனா ஆதாம் இந்தப்பா டம்முன்னு ஒரு புல்லட்டு ஒம்பாடு ஏதேனும் தோட்டத்தில் ஜர்ரு என்ன பண்ணு ஓட்டிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா, இப்படி சொன்னாரா? ஆசீர்வாதம் என்றால் வீடுனா ஆதாம் ஜம்முன்னு ஏதேனும் தோட்டத்தில் உனக்கு நல்ல ஏசி போட்டு ஒரு வீடு என்ன செய்ய போகிறேன், கெட்டி கொடுக்க போகிறேன், அப்படி சொல்லலாம். அப்போ ஆசீர்வாதம்ங்கிறது என்னங்கிறத நல்லா புரிந்து வைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வாதம் அப்படின்னா பணமோ காரோ வீடோ அல்ல. ஆசீர்வாதம்ங்கிறது இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வீக சக்தி. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு பவர் சொல்லுங்க, ஒரு பவர். ஆசீர்வாதங்கிறது பொருட்கள் கிடையாது, வீடு கிடையாது. எங்க வீட்டு டப்பால பாருங்கம்மா எல்லாமே இருக்கு, இது கிடையாது ஆசீர்வாதம். இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆசீர்வாதங்கிறது ஒரு தெய்வீக சக்தி. ஆசீர்வாதம் வேறு, ஐஸ்வர்யம் வேறு. வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். இன்னைக்கு ஒரு தெளிவோட செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம்னா இந்த வசனம் தப்பு, அப்படிதானங்க? இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, இப்ப நம்ம பாஷையில் மொழிபெயர்த்தா பணமே பணத்தை தரும் அப்படின்னு இந்த வசனம் வருது. வீடே வீடை தரும், பைக்கே பைக்கை தரும். அப்ப ஆசீர்வாதம்னா வீடு, பணம், காரு, தங்கம் இது எதுவுமே கிடையாது. ஆசீர்வாதம்ங்கிறது இவைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய தெய்வீக வல்லமை. ஹல்லேலூயா. இவைகள் எல்லாமே உண்டு. ஆனா இந்த ஆசீர்வாதங்கிறது ஒரு ஹையர் மேட்டர், ஒரு ஹையரான ஒரு பவர்ஃபுல் திங். அது அற்புதமான ஒரு சக்தி. சரிங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பராக் அப்படி சொல்லுங்க. என்னது பராக்? தம்பி கவனிக்கிறீங்களா? ஆமா, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பராக். இந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தை அல்லது ஆசீர்வதித்தார் என்ற வார்த்தை எபிரேய மொழியில எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா பராக். நல்லா சத்தமா சொல்லுங்க, பராக். இந்த பராக்குங்கிறது ஒரு தெய்வீக சக்தி. இந்த பராக்குங்கிறது தேவன் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தார் அது கிடையாது. இந்த பராக் அப்படிங்கிறது தேவன் மனுஷங்களுக்குன்னு கொடுத்த ஒரு தெய்வீக சக்தி. அதுக்கு உள்ள எல்லாம் அடங்கி இருக்கு. ஆமென். புரியுற மாதிரி சொல்றேன். பராக் அப்படிங்கிறது சாப்பாடு பார்சல் மாதிரி. பராக் அப்படிங்கிறது சாப்பாடு பார்சல் மாதிரி. ஒரு சாப்பாட்டு பார்சலுக்குள்ள அல்லது ஒரு செட்டு சாப்பாடு வாங்குறீங்க, அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? சோறு, சாம்பார், ரசம், ஊறுகாய், மோர், அப்பளம். பாஸ்டர் நாங்களே காலைல ஃபாஸ்டிங்கில் வந்திருக்கோம், நீங்கள் வேற. சரி பரவாயில்ல, எல்லாமே வருகிற ஒரு பேக்கேஜ். பராக் அப்படிங்கிறது தேவனுடைய ஆசீர்வாதம்ங்கிறது. வசனம் படித்தோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ ஆசீர்வாதங்கிறது ஒரு பேக்கேஜ், ஒரு செட்டு, அதுக்கு உள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. ஹல்லேலூயா. அது ஒரு தெய்வீக சக்தி. இப்போ வாங்க ஆதியாகமம் 14வது அதிகாரம். ஆதியாகமம் 14 நம்ம வாரம் தியானிக்கிற அதே பகுதியில் இந்த பகுதி வருகிறதுனால இந்த காரியத்தை சொல்லுகிறேன். ஆதியாகமம் 14 17 முதல் 20வது வசனம் எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்க போறோம். ஆதியாகமம் 14 17 முதல். அவன், அதாவது ஆபிரகாம், கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த எல்லாரும் சத்தமா வாசிங்க, ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. நல்ல கவனிங்க. ஆபிரகாம் ஒரு சண்டைக்கு போகிறார், தன்னுடைய வேலைக்காரர்களை கூட்டு போய் சண்டையில் ஜெயிச்சுட்டு வராரு. இப்போ எங்க இருந்தனே தெரியாத ஒரு ஆள் உள்ள வராரு. அவர் பேர் என்னது? மெல்கி சேதேக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, மெல்கி சேதேக்கு சொல்லுங்க. மெல்கி, இந்த பேர்லாம் அப்படி மனசுல வச்சுக்கோங்க, சரிங்களா? மெல்கி சேதேக்கு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். நம்ம பாசப்படி ஆசீர்வாதம் என்னது? ஆபிரகாம் இந்த ஒரு 10,000 ரூபாய், அதுவா? இந்த ஆபிரகாம் 2 பவுன் சங்கிலி, இதுவா? இந்த ஆபிரகாம் என் வீட்டு பத்திரம், இதுவா? அப்ப ஆசீர்வாதம் அது கிடையாது. என்ன செஞ்சானா? ஆபிரகாமை ஆசீர்வதித்து
வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. எங்க ஆசீர்வாதங்கிறது பணம் பொருள் அப்படின்னா, இங்க ஆசீர்வாதத்தை வேற மாதிரி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறான்? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் பணத்தின் மூலமாய் தேவன் கொடுக்கவில்லை, பொருளின் மூலமாய் தேவன் கொடுக்கவில்லை, வார்த்தையின் மூலமாய் கொடுக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பராக் என்ற இந்த ஆசீர்வாதத்தை தேவன் எதன் மூலமாக கொடுக்கிறார் என்றால், வார்த்தையின் மூலமாய், சொற்கள் மூலமாய். இந்த மெல்கிசேதேக்கு 2 500 கட்ட நோட்டை எடுத்து, ஆபிரகாமே இந்தாப்பா, நிறைய செலவாயிருக்கும், இந்த 318 பேரையும் யுத்தத்துக்கு கூட்டு போயிட்டு வர்றதுக்கு நிறைய செலவாயிருக்கும், கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கோப்பா, அப்படி கொடுக்கல. ஆசீர்வதித்தான். எப்படி ஆசீர்வதித்தான் என்றால், வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு என்று சொன்னான். என்ன செஞ்சான்? வாயை திறந்து சொன்னான். ஆமென். இப்போ ஆதியாகமம் 27வது அதிகாரத்துக்கு எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்ம கவனமாக கவனிக்கணும். ஆதியாகமம் 27வது அதிகாரத்துக்கு வருவோம். எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நம்ம இந்த அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆபிரகாம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பிள்ளை பேர் என்னது? ஈசாக்கு. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒருவன் பேர் என்னது? ரமேஷ், சுரேஷ். பரவாயில்ல, நல்ல கவனமாக தான் இருக்கீங்க. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒருத்தன் பேர் என்னது? ஏசா. இன்னொருத்தன் பேர் யாக்கோபு. இப்போ ஈசாக்குக்கு வயசாயிருச்சு. என்ன ஆயிருச்சு? நல்ல கவனிங்க, இந்த கதையை கவனிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஈசாக்குக்கு வயசான உடனே இப்போ ஏசாவை பார்த்து, அதாவது மூத்த மகனை பார்த்து சொல்லுகிறார், தம்பி எனக்கு வயசாயிருச்சு, எப்போ சாவேணும்னு எனக்கு என்ன செய்யலை தெரியல, சாகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என்ன செய்ய விரும்புகிறேன்? ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதனால் எனக்கு பிடிச்ச நல்ல டேஸ்டான ஒரு சாப்பாடு கொண்டு வா. என்ன கொண்டு வா? சாப்பாடு கொண்டு வா. அதை சாப்பிட்டுட்டு நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இதை கேட்ட உடனே நம்ம ஏசா விறுவிறுன்னு என்ன செஞ்சிட்டாரு? காட்டுக்குள்ள வேட்டையாட போய்விட்டார். ஆனால் இதை ஏசா மாத்திரம் கேட்கல, கூட இருந்து இன்னொரு ஆளும் கேட்டது. யாரு? ஏசாவோட தாயார். ஏசாவோட அம்மா இதை கவனிச்சு கேட்டுட்டு என்ன சொல்றாங்க? ஏசா யாக்கோபு கூப்பிட்டு, அதாவது 2வது பையனை கூப்பிட்டு, யாக்கோபு உங்க அப்பா ஏசாவை ஆசீர்வதிக்க போகிறாரு, நீ என்ன பண்ணு, அவன் காட்டுல இருந்து வர்றதுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வா, ஜம்முன்னு சமைச்சு தாரேன், நீ அப்பா கிட்ட போய் கொடு, அவர் உன்னை என்ன செஞ்சிருவாரு. ஏங்க, ஆசீர்வாதத்திற்கு இந்த அம்மா எப்படி ஐடியா கொடுக்குறாங்க பாருங்க, நல்லா யோசிங்க. ஆசீர்வாதங்கிறது வெறும் பொருள் பணம் கிடையாது, இது ரொம்ப உயர்ந்த ஒரு காரியம். அதை பின்னாடி கற்றுக்கொள்வோம். இந்த அம்மா இப்படி ஐடியா கொடுத்த உடனே இந்த யாக்கோபு சொல்லுகிறான், எம்மா ஏசா உடம்பு ஃபுல்லாக ரொம்ப முடியா இருக்கும். எப்படி இருக்கும்? ரொம்ப முடியா இருக்கும், பார்த்தாலே கரடி மாதிரி இருப்பான். நான் ஆளு பார்க்க ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கேன். எங்கள் அப்பா கிட்ட வந்த உடனே ஒரு தடவி சைனிங்காக உடம்பு இருந்த உடனே, டே திருட்டு பயல, ஆசீர்வாதத்தை திருட்டுத்தனமாக வாங்க வந்திருக்கேன்னு சொல்லி என்னை சபிச்சிட்டாருன்னா என்னமா செய்யறது அப்படின்னு கேட்டோன்னு அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அப்படி சபிச்சாருன்னா அந்த சாபம் என் மேலே வரட்டும். என்ன செய்யட்டும்? பாருங்க, ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு இந்த அம்மா இவ்வளவு கருத்துள்ளவர்களாக இருக்கிறாங்க. வெறும் பணம் பொருள்லாம் இப்படியா செய்யணும்? ஈசாக்கு கிட்ட இல்லாத பணமா? யாக்கோபு கிட்ட பணத்தையா கொடுப்பேன்னு சொன்னார், ஏசா கிட்ட பணத்தையா கொடுப்பேன்னு சொன்னார்? இல்லை, ஆசீர்வாதங்கிறது ஒரு தெய்வீக சக்தி. இதை நல்லா இந்த ரெபேக்காள் அம்மா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சாபம் என் மேல வந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படியாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதாவது இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதமே அப்படிங்கிற ஒரு சக்தியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு வரம் மாதிரிங்க, ஒரு பவர், ஒரு சக்தி. இது இருந்துச்சுன்னா உங்ககிட்ட ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் இது உங்களை மேலே கொண்டு வந்துடும். ஆமேன். ஏன் ஆண்டவர் வார்த்தையின் வடிவிலே ஆசீர்வாதத்தை வைத்தார் பாஸ்டர்? ஜம்முன்னு ஒரு பெட்டி நிறையா தங்க காசா போட்டு வச்சிருக்கலாம்ல, திருடிட்டு போயிடுவாங்க. சரி, திருடிட்டு போயிடுவாங்க. பாஸ்டர், ஏன் பாஸ்டர் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வார்த்தையின் வடிவில் வைத்திருக்கிறாரு? ஒரு 2 ஏக்கர் நிலமா கொடுத்துருக்கலாம்ல, நிலத்தை அபகரிச்சிருவாங்க. பாஸ்டர் ஆசீர்வாதத்தை வீடு வடிவத்தில் கொடுத்துருக்கலாம்ல, வீடு 50 வருஷத்தில் இடிஞ்சிடும். ஆனால் வார்த்தை அழியாது. பக்கத்தில் இருக்கலாம் பார்த்து சொல்லுங்க, வார்த்தை.
ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வார்த்தையின் வடிவத்தில் கொடுக்கிறார்னா அது ஒருபோது என்ன செய்யாது, அழியாது. ஆசீர்வாதங்கிறது கர்த்தர் வார்த்தையின் வடிவில் கொடுக்கிறாரு. அந்த வார்த்தை உள்ள போய் அது மரமாக முளைத்து அந்த மரத்திலிருந்து வருகிற கனிகள் தான் ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், வீடு, காரு, மோட்டர் பைக்கு, மோர், தயிர், பால் எல்லாம். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதங்கிறது ஒரு சக்தி, அதை மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம யாக்கோபு அருமையாக ஆட்டுக்குட்டியை சமைச்சு அப்பா கிட்ட கொண்டு போயிட்டான். அப்பா கிட்ட கொடுத்துட்டான். அப்பாவை சாப்பிடுகிறாரு. கொஞ்சம் சந்தேகம் வருது, ஆனால் என்ன செஞ்சிட்டாரு, சாப்பிட்டுட்டாரு. ஏன்னா முடிக்கு பதிலாக இவன் அடித்த ஆட்டுக்குட்டியினுடைய தோலை மேலே என்ன செஞ்சிட்டான், போட்டுட்டான். இப்போ தடவி பார்க்கும் பொழுது அப்படியே அவங்க அண்ணனை மாதிரியே இருக்கு. இப்பொழுது இவன் நல்லா சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்டு ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன காரியத்தை செய்கிறான் வாசிப்போம். அந்த ஆதியாகமம் 27வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. 26ல இருந்து 25ல இருந்து வாசிங்க. போதும், நீங்கள் நல்லா கவனிங்க. என்ன பாருங்க, ஈசாக்கு சொல்லிட்டாரு, சாப்பாடை செஞ்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். நம்ம பாஷைப்படி ஆசீர்வதிக்கணும் என்னது, சாப்பிட்டு முடிச்சோம் நீங்கள் வாப்பா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இந்தா 2 ஏக்கர் தென்னந்தோப்பு, இந்தா 2 ஏக்கர் கொய்யா தோப்பு, இந்தா அங்கே இருக்கிற அந்த பண்ணை வீடு உனக்கு தான். இதுதான் ஆசீர்வாதம். ஆனால் இங்கே ஆசீர்வாதங்கிற பேரில் என்ன சொல்கிறார், அடுத்த வசனத்துலேருந்து வாசிங்க. 28ல இருந்து. வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களுமாய் ஆசீர்வதிக்கிறவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை. அப்ப ஆசீர்வாதங்கிறது என்னது, பணம், பொருள், மெட்டீரியல், பிளெஸிங், வேலை கிடையாது. ஆசீர்வாதங்கிறது ஒரு சக்தி. அந்த சக்தியை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாரா, வார்த்தையின் மூலமாக கொடுக்கிறார். ஆமென். அப்போ அந்த ஆசீர்வாதங்கிறது எங்கே அடங்கி இருக்கு? இங்கே என்ன செஞ்சார் ஈசாக்கு, வாப்பா தென்னந்தோப்பு, அந்த தோப்பு இந்த தோப்புன்னு கொடுக்கல, அவனை கூப்பிட்டு வார்த்தையினால சொல்லி 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 இங்கே ஒரு 10 காரியத்தை சொல்லுகிறார். மேலே இருந்து நீங்கள் அப்படியே வரிசையை நோட் பண்ணீங்கன்னா 10 காரியத்தை சொல்லி என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஆமென். ஏன்னா ஏன் இப்படி வார்த்தையில் வச்சிருக்கிறார்னா, ஏன்னா வார்த்தையை ஒருவரால் அழிக்க முடியாதுங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உருவிட்டு விட்டாலும் உங்க இருதயத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்களை திருப்பி மேலே கொண்டு வந்துடும். ஆமென். சந்தேகம் இருந்தால் நம்ம யோசேப்பு அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்க. யோசேப்பு கிட்ட இருந்த எல்லாத்தையும் உருவி விட்டுட்டாங்க. ட்ரெஸ்ஸு கூட இல்லைங்க. அவனை அந்த அடிமை மார்க்கெட்டில் அந்த சந்தையில் நிப்பாட்டும் பொழுது அவனை நிர்வாணமாக நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனால் உள்ளத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை யோசேப்புடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிற வரைக்கும் வசனம் அவனை புடமிட்டதான். அப்போ என்ன செஞ்சது, இருதயத்தில் இருந்து வசனம், அதாவது ஆசீர்வாதம், அந்த தெய்வீக சக்தி உள்ள இருந்து அப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. யோசேப்பு கிட்ட ட்ரெஸ் இல்லை, அவன் அடிமை நிர்வாணியா இருக்கிறான், அப்பா இல்லை, அம்மா இல்லை, சகோதரர்கள் இல்லை, ஆனால் வார்த்தை இருந்தது. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் இருக்கா கேளுங்க. ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் கேளுங்க, ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு கேளுங்க. ஆசீர்வாதம்னா என்ன, நல்லா கவனிக்கணும். ஆசீர்வாதங்கிறது அது பணமோ பொருளோ எந்த ஒரு மெட்டீரியல் காரியமோ அல்ல, கர்த்தருடைய சக்தி. சரிங்களா? இப்போ வாங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 18வது வசனம். மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து. போதும் மகாராஜா, இங்கே வாப்பா, கொஞ்சம் வா, இங்கே முன்னாடி வா. இந்த பராக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா, எபிரேய வார்த்தை பராக். பராக்னு என்னது, ஆசீர்வாதத்தினுடைய எபிரேய வார்த்தை. இந்த பராக் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, முழங்கால் படியிடுவது அப்படின்னு அர்த்தம். என்ன செய்வது, பராக் அப்படின்னா முழங்கால் படியிடுகிறது. எப்படின்னா, இப்போ அங்கே நிற்கிறார் பார்த்தீங்களா, இந்த மெல்கிசேதேக்கு வந்து இப்படி என்ன பார்த்து நில்லுப்பா, நீ தான் ஆபிரகாம், சரியா, நம்புங்க, இவர் தான் ஆபிரகாம். இப்போ நான் தான் மெல்கிசேதேக்கு. இப்போ அப்பமும் ரசம், அப்பன்னா என்னது, பிரெட்டு, அப்புறம் ரசங்கிறது திராட்சை ரசம், நம்ம ஊர் மிளகு ரசம் கிடையாது. அப்பமும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். எப்படி ஆசீர்வதித்தான் தெரியுமா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய
காதலர்கள் தங்களுடைய காதலியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க கேட்பாங்க. வில் யூ மேரி மீ அப்படி என்ன செய்வாங்க கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது என்ன செய்வாங்கன்னா நேராக போய் வில் யூ மேரி மீ இப்படி என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க. அவங்க முன்னாடி போய் என்ன செய்வாங்க இப்படி முழங்கால் போட்டு கையில் ஒரு மோதிரத்தை கொடுத்து என்ன செய்வாங்க ஒன்றும் அப்படி கேட்க மாட்டேன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிட்டு. இப்போ இந்த மெல்கிசேதேக்கு அப்பத்தையும் ரசத்தையும் ஆபிரகாம் எப்படி கொடுக்குறான்? இப்படி முழங்கால் படிட்டு ஆபிரகாமுக்கு கொடுத்து வாங்குப்பா அப்பம் கொடுத்துட்டேன், சாப்பிட்டு அதை கையில் வச்சுக்கோ. அப்பத்தை கொடுத்து அடுத்த வசனத்தை வாசிங்க. உன்னதமான எங்க அந்த இல்லை எப்படி ஆசீர்வதிச்சான்? ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டா. பாருங்க, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு உண்டாவதாக? ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. சரி, ரொம்ப தேங்க்யூ. இது ஒன்று செஞ்சு காட்டினா உங்களுக்கு அடுத்த வர்ற வசனங்கள் என்ன செய்யும் புரியும். மெல்கிசேதேக்கு முழங்கால் படியிட்டு அப்பத்தையும் ரசத்தையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து வார்த்தைகளினாலே அவனை ஆசீர்வதித்தான். சரிங்களா? மெல்கிசேதேக்கு சாதாரண ஆளு கிடையாது. முழங்கால் படியிடுவதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு அடிமை, சரண்டர் அப்படின்னு அர்த்தம். திருட மாட்டினவன போலீஸ்காரன் என்ன சொல்லுவான்? ஏழை என்ன செய்யல, முழங்கால் போடல, என்ன செய், முட்டி போடல அப்படி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்பா அம்மா பிள்ளை சேட்டை பண்ண என்ன பண்ணுவாங்க? முட்டி போடு. முழங்கால் போடுவதற்குரிய அர்த்தம் என்னன்னா, நான் உங்களுக்கு அடிமை. இங்கே சர்ச்சில் வந்து நீங்கள் முழங்கால் போட்டீங்க தெரியுமா? என்ன அர்த்தம்? ஆண்டவரே நான் உங்களுக்கு அடிமை, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, தயவு செஞ்சு ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வந்தவர் ஒரு ஓட்டாண்டி கிடையாதுங்க. மெல்கிசேதேக்குங்கிறவர் ராஜா பிளஸ் ஆசாரியன். யாரு? ராஜாவாகவும் இருக்கிறார், ஆசாரியனாகவும் இருக்கிறார். ஒரு ஆபிரகாமுக்கு முன்னாடி முழங்கால் படியிடுகிறார். எங்கேயாவது ராஜா முழங்கால் படிட்டு பார்த்துருக்கீங்களா? நம்ம நரேந்திர மோடி ஐயா ஒரு சாதாரண ஒரு ஆள் முன்னாடி முழங்கால் படிட்டு இப்படி கையை தூக்குனதை பார்த்துருக்கீங்களா? நம்ம முதலமைச்சர் அப்படி செய்ய முடியுமா? அப்படி செய்ய முடியாது. மண்டியிடுவது என்பது அவன் அடிமை என்பதை குறிக்கிறது. ரெண்டாவது ஆசீர்வதிப்பது. யார் யாரங்க ஆசீர்வதிப்பா சொல்லுங்க? பெரியவங்க. பரவாயில்ல, கரெக்டாக சொல்லிட்டீங்க. மண்டியிடுவது என்பது அடிமையே குறிக்கிறது. அடுத்து என்ன செய்யறான்? நீ ஆசீர்வாதமா இருப்பப்பா. ஹாசினி குட்டி பிள்ளையா இருக்கிறா, இவ தொர்ராஜையா பார்த்து, தொர்ராஜையா நீங்க கோடா கோடியா வெறுகுவீங்களாக, உங்களை ஆசீர்வதிக்கிற அப்படி என்ன செய்ய முடியாது. வசனமே சொல்லுது, சிறியவன் பெரியவனால் என்ன செய்யப்படுவான்? ஆசீர்வதிக்கப்படுவான். சரிங்களா? அதுதான் வசனம், அதுதான் சட்டம். நம்ம ஊர் அதுதான் நடக்கும். அடிமை என்கிற ஒரு அடையாளத்தை இங்கே காட்டுகிறான் மெல்கிசேதேக்கு. ஆசீர்வதிப்பது என்பது நான் உன்னை விட பெரியவன் அப்படிங்கிறத காட்டுகிறான். போன வாரம் நம்ம பார்த்தோமே மெல்கிசேதேக்குனா யாரு சொல்லுங்க? அவர் யாராக இருந்தால் எனக்கு என்னங்க. மெல்கிசேதேக்குனா பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர் யாரு? ஏசப்பா தான் நம்முடைய பிரதான ஆசாரியர். இந்த இடத்துல மெல்கிசேதேக்கு யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். இந்த பராக், இந்த ஆசீர்வாதத்தை எப்படி கன்வே பண்ணுகிறார் அல்லது எப்படி ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார்னா, முழங்கால் படியிட்டு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து வார்த்தையினால் ஆசீர்வதிக்கிறார். இப்போ வாங்க, மண்டியிடுவது என்பது அடிமைத்தனத்தை குறிக்குதுன்னு சொன்னேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நல்லா கவனிங்க, அங்கே நடக்கிற அந்த சம்பவத்தை புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் கம்பேர் பண்ணி காட்டுக்கிறேன். அங்கே நடந்தது நிழல், இங்கே நடக்கிறது நிஜம். என்ன நிஜம் நடந்தது? இயேசு எனக்கு எப்படி அந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறார் என் தலையின் மேலே, எப்படி அந்த பராக் ஆசீர்வாதம் என் மேலே வைக்கப்படுகிறது. வெறும் பணம், காரு, பொருள், சமாதானம் மாத்திரமல்ல, ஹோல் பேக்கேஜையும் கர்த்தர் எனக்கு எப்படி கொடுக்கிறாரா? என் தலையில் அந்த ஆசீர்வாதத்தை வைப்பதற்காக அவர் அடிமையின் ரூபமானார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுவாங்க தெரியுமா, எப்பா நீ இவ்வளோ பெரிய ஆளுப்பா, நீ இறங்கி வந்து இப்படி பேசுறியப்பா அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? நம்முடைய தேவன் அவர் உன்னதமானவர். ஒத்துக்கிறீங்களா? நம்ம ஆராதிக்கிற தேவன் உன்னதமானவர். இந்த மனுஷனை ரட்சிப்பதற்காக மனுஷ உருவத்தை எடுத்ததே அவர் மண்டியிட்டதற்கு சமந்தான். ஹல்லேலூயா.
என்ன போல மாறினதே, என்ன போல சாதாரண ஒரு நபராக மாறினதே, அவர் மனுஷனுக்காக மண்டியிட்டு தன்னை அடிமையை போல மாற்றினார். ஆமென். முதல் காரியம், இயேசு கிறிஸ்து எனக்காக அடிமையாகி என்ன செஞ்சார்? எனக்காக அடிமையானார். அவர் அடிமையானதுனால தாங்க நாம் இன்னைக்கு ராஜா ராணியை போல இருக்கிறோம். ஆமென். நாம் கூஜாவாக இருப்பதற்கு அழைக்கப்படவில்லை. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நீ கூஜாவா ராஜாவா? கேளுங்க, நீ கூஜாவா? கேளுங்க, நீ கூஜாவா? நாம் சாதாரண நபர்களாக இருப்பதற்கு அழைக்கப்படவில்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல என்ன செய்யணும்? இருக்கணுங்கிறதுக்காக அழைச்சிருக்கிறார். அவர் அடிமையாகி அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, ஆசீர்வாதம்னா என்ன? பராக், கர்த்தருடைய சக்தி. ஆமென். ஆசீர்வாதங்கிறது பணம் அப்படிங்கிறது என்ன நமக்கு மாறணும். ஆசீர்வாதங்கிறது சுகம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு மாறட்டும். இயேசு எனக்காக அடிமையாகி அவர் என்னை ஆசீர்வதித்தார். அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. பிலிப்பியர் 2:8 முதல். காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் முழங்கால் யாவும் முடங்கும்படியாகவும் தேவனுக்கு மகிமையாக அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு, கவனிக்கிறீங்களா? ஏசப்பா எனக்காக அடிமையானார் ஒரு பக்கம், அதாவது முழங்கால் போட்டார், உண்மைதான். முழங்கால் போட்ட மாதிரியே எப்படி ஆபிரகாமை மெல்கிசேதேக்கு ஆசீர்வதித்தானோ அப்படியே என்னையும் ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வதிச்சார்? இவர் அடிமையின் ரூபம் எடுத்ததினாலே, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதினாலே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை யாருக்கு கொடுத்துட்டாராம்? ஏசப்பாவுக்கு கொடுத்துட்டார். அப்போ அவர் அடிமைங்கிறது உண்மைன்னா, அதே சமயத்தில் உலகத்தில் அவர் தான் நம்பர் 1. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் சாதாரண நபர் கிடையாதுங்க. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவராக இருக்கிறார். ஆமென். எல்லா சக்திகளுக்கும், எல்லா துரைத்தனங்களுக்கும், எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவனாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நம்பர் 1 தெய்வத்தை ஆராதிச்சுட்டு இருக்க சொல்லுங்க. நம்பர் 1 தெய்வத்தை ஆராதிச்சுக்கிட்டு இருக்க. ஹல்லேலூயா. அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அவர் அடிமையாகி. சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தானே தெரியும். ஒரு ஆணோட மனசு ஆணுக்கு தானே. அதே போல ஒரு அடிமையின் மனது அடிமைக்கு தான். முழு மனுக்குலமும் அடிமைகளாக இருந்தது. இந்த லெவலுக்கு இறங்கி வந்து என் ஃபீலிங்ஸ் அவர் அனுபவிச்சு, அடிமையின் வேதனைங்கிறது என் கர்த்தருக்கு தெரியும். அடிமைன்னா ஒரு எஜமானுக்கு வேலைக்காரனுக்கு அடிமையை பேசலை, பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறது முழு உலகமும். பிசாசு என்ற அந்த கெட்ட எஜமானுக்கு உலகம் முழுவதும் அடிமையாக இருக்கு. எல்லா போதை பொருட்கள் அது இதுன்னு எப்படியோ அடிமையாக இருக்கிறாங்க. இந்த ரூபம் எடுத்து இந்த வேதனைனா அவருக்கு என்னன்னு தெரியும். நீங்கள் போய் கேட்டு பாருங்க, குடிக்கிறவங்க கிட்ட போய் நீ ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிக்கிறியோ அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், என்ஜாய் பண்ணால் நான் ஏன் குடிக்க போகிறேன். திருடுக்கிறவன்ட்ட போய் கேட்டு பாருங்க, நீ ரொம்ப ஜாலியாக திருடுற போல, நீ ரொம்ப, அல்லது ஏமாத்துக்கிறவங்கிட்ட அப்படி போய் கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிச்சி இந்த வேலையை பண்ணுறியாப்பா, ரொம்ப பிடிச்சி இந்த ஜாபை செய்கிறியாப்பா கேட்டான் அவன் சொல்லுவான், என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த வேதனைக்கு அளவே கிடையாது. எல்லா அக்யூஸ்டுக்கும் பின்னாடிக்கும் ஒரு சேடான ஸ்டோரி இருக்கும் தெரியுமா. 15 கொலை பண்ணியிருப்பான், அவனை உட்கார வச்சு பேசி பாருங்க, நான் ஏன் இப்படி கொலைகாரனானு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கதை என்ன பண்ணுவார், ஒரு வேதனையான ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்லுவார். எத்தனையோ பேர் அப்படி அடிமை என்ற வாழ்க்கையை அவங்களுக்கு பிடிக்கல, ஆனாலும் வேற வழியெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர்கள் மேல தேவனுடைய ஆசீர்வாதத்தை வைப்பதற்காகத்தான் என் ஆண்டவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆமென். உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும், யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் நடக்குது. அந்த வசனத்தை வாசிக்க நேரம், அந்த 13வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, வாசிங்க. பஸ்கா பண்டிகை வரும் பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை கூப்பிட்டு மேல் வீட்டு அறையிலே ஒரு சாப்பாடு ஆயத்தம் பண்ணுகிறார். சாப்பாடு ஆயத்தம் பண்ணும் பொழுது நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 13 3வது வசனத்தை வாசிங்க. தம்முடைய கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் வந்ததையும்
தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையில் கட்டிக்கொண்டு. நல்லா கவனிங்க, இந்த சம்பவத்தை நம்ம தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. சீசர்கள்லாம் அப்படி கீழே டேபிளில் உட்காந்துருக்குறாங்க. நம்ம ஊர் மாதிரி சேர் போட்டு உட்கார டேபிள் இல்லை. நீங்கள் அரபு டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள் ஹைட்டாக இவ்வளோ தான் இருக்கும். எப்படி இருக்கும்? இவ்வளோண்டு ஹைட்டு தான் இருக்கும். அதில் இப்படி உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. இங்கே ஒரு தலைவாணியை வச்சு இப்படி சரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, இப்படி சரிஞ்சு. அப்படி தான் அரபுங்கிறது யூதர்கள்லேருந்து வந்தது தான், சரிங்களா? முஸ்லீம்ங்கிறது யூதர்கள்ட்டிருந்து அதுக்கப்புறம் தோன்றினது தான். பாருங்கள், கட்ட டேபிள் தான், இப்படி உட்காந்துருப்பாங்க, சரிஞ்சு தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஆண்டவர் அந்த அந்த சாப்பிட்ற இடத்துலேருந்து எந்திரிச்சு ட்ரெஸ்ஸை கலட்டினாருன்னு முழு ட்ரெஸ்ஸை கலட்டினான்னு நினச்சிடாதீங்க. ஆங்கிலத்தில் வருகிறது ரோப். ரோப்புனா என்னது? இடைக்கச்சை, அரைக்கச்சைன்னு சொல்கிறது. அந்த காலத்தில் பெல்ட் கிடையாது. பெல்ட்டுக்கு பதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கயிறை. அந்த ரோப்பை கலட்டிட்டு சீலை அப்படிங்கிறது பொம்பளையால் சேலையோ பாஸ்டர், பூனம் சேலையா, அப்புறம் வேற என்ன சேலை இருக்குது அந்த சேலை அப்படின்னு நினச்சிடாதீங்க. சீலை அப்படின்னா ஆங்கிலத்தில் வருகிறது சர்வன்ட்ஸ் க்ளோத், அதாவது அடிமையின் உடை. அந்த நாட்களில் நீங்கள் நம்ம ஊர்லேயே நடந்திருக்கும். எப்படின்னா, ஒரு முக்கியமான தெருக்குள்ளே போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஜாதி இருக்கிறவங்க செருப்பு போட்டு போகக்கூடாது, துண்டு என்ன செய்யக்கூடாது, இடுப்பில் கெட்டக்கூடாது. அதை என்ன செஞ்சிடணும், கலட்டிடணும். நீங்கள் சில அடிமை வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு துண்டு மட்டும்தான் என்ன இருக்கும், கொடுத்துருப்பாங்க. அடிமையின் உடை தான் சீலை, அடிமையின் உடை தான் அந்த கிளாத். ஆண்டவர் அவருடைய ரோப்பை கலட்டிட்டு அடிமையின் ரோப்பை கட்டி அந்த ரோப்பை அந்த சீலையை தண்ணியில் முக்கி முக்கி ஒவ்வொருவருடைய கால்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, கழுவி இருக்கிறாரு. காலை கழுவுறதுங்கிறது காலை அழுக்கெடுத்து விட்டாரா பாஸ்டர் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கால்களை கழுவுவது என்பது உன்னுடைய பாவங்களை கழுவுகிறேன், உனக்கும் எனக்கும் பங்கு உண்டு, என்னுடைய நீதியில் உனக்கு பங்கு உண்டு அப்படிங்கிறது என்ன செய்யுது, அர்த்தம். காலை கழுவுறதுங்கிறது நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா தவறாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். நான் வெள்ளிக்கிழமை ஒரு கதை சொன்னேன். அந்த கதையை திருப்பி என்ன செய்கிறேன் சொல்கிறேன். ஒரு எஜமான் ஒரு குதிரையில் போனாராம். கவனிக்கிறீங்களாப்பா? ஒரு எஜமான் என்ன செஞ்சார், ஒரு குதிரையில் போனாராம். அந்த குதிரையில் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வைக்கப்பட்டிருந்ததா. பின்னாடி 2 பேர், நம்ம அப்ரசண்டிகள் 2 பேர் என்ன செஞ்சாங்களாம், வந்தாங்களாம். அதாவது கொஞ்சம் ஒரு சாதாரண சரியாக மூளை வேலை செய்யாதவங்க, சரிங்களா? 2 பேர் வந்திருக்காங்க. இந்த எஜமான் சொல்லியிருக்கான், டே அப்ரசண்டிகளா, பின்னாடி வரும்போது கவனமாக வாங்க, குதிரையிலேருந்து ஏதாவது விழுந்துச்சுன்னா பிடிச்சிட்டு என்ன செஞ்சிருங்க, கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்களாம். 5 கிலோமீட்டர் போயிருக்கிறாங்க. எஜமான் வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்ரசண்டிகளை திரும்பி பார்த்தா கை நிறைய குதிரை விட்டையை பிடிச்சிட்டு வந்திருக்கானுங்க. என்ன விட்ட? குதிரை விட்டை. இவர் சொன்னார், டே குதிரையிலேருந்து ஜாமா செட்டு ஏதாவது விழுந்தா பிடிங்கன்னு சொன்னதுக்கு இவன் எப்படி கேட்டிருக்கானுங்க, குதிரையிலேருந்து என்ன விழுந்தாலும் பிடிச்சிடணும், இந்த அப்படி விட்டை எப்படி. ஆண்டவர் இங்கே காலை கழுவுனாருங்கிறத எதுக்கு சொன்னார்னே புரியாமல் நீங்கள் நிறைய இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. வாங்க வாங்க சபையார் எல்லாரும் என்ன செய்யுங்க, அடுத்த ஆள் காலை. ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்கிறாருங்க, நான் செய்ததை நீங்கள் கவனிச்சிங்க, நான் உங்களுக்கு செஞ்சதை நீங்கள் பிறருக்கு என்ன செய்யுங்க. என்ன அர்த்தம்? நான் உன் பாவத்தை மன்னிச்சிருக்கிறேன், நீயும் பிறருடைய பாவத்தை என்ன செய்யணும். இதுதான் அர்த்தம். நம்மளுக்கு காலை கழுவிடுறாங்க, மனசு கழுவாமலே இருக்கு. எங்க காலை ஈஸியாக கழுவிடலாங்க தெரியுமா? வெள்ளை ட்ரெஸ் ஈஸியாக போட்டுடலாங்க, மனசு உள்ள வெள்ளையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆமென். எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஓ பாஸ்டரே வெள்ளையாக தான் போட்டிருக்காரு. காலை ஈஸியாக கழுவி ஏமாத்திடலாம், வெள்ளை ட்ரெஸ் போட்டு என்ன செஞ்சிடலாம். ஆண்டவர் சொன்னார், இங்கே பாரு, நான் அடிமையின் ரூபம் எடுத்து உன் லெவலுக்கு இறங்கி உன் பாவத்தை என்ன செஞ்சிருக்கேன், கழுவிருக்கேன். நீயும் இறங்கி போக கூச்சப்படாத. அல்லேலூயா. மற்றவங்களை மன்னிக்க கவலைப்படாத. மன்னிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன செஞ்சிடணும், மன்னிச்சிடணும். எத்தனையோ துக்க வீட்டில் அந்த வார்த்தையை கேட்டிருக்கேன். ஐயோ இன்னும் 2 நாள் இருந்திருந்தா நான் பேசி ஒப்புரவாயிருப்பேனே. ஏன்னா தலைவர் என்ன செஞ்சுட்டாரு, போயிட்டாரு. போனதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க முடியாதுங்க. இப்போவுமே என்ன செஞ்சிடணும், மன்னிப்பு கேட்டுறணும். பாருங்க, அடிமையின் ரூபமாகி நம்முடைய எல்லா பாவங்களையும் ஏசப்பா என்ன செஞ்சிருக்கிறாரு, மன்னிச்சிருக்கிறார். ஆமேன். அதே சமயத்தில் அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஒரு லெவலுக்கு போயிட்டாரு. ஆமேன். அப்போ மெல்கிசேதேக்கு எதற்கு அடையாளமாக இருக்கிறான், அவன் அடிமையாகி ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல இயேசு எனக்காக அடிமையாகி அவர் மறுபடி எஜமானாகி அவர் என் மேல தி பிளஸ்ஸிங், அதாவது ஆங்கிலத்தில் வருகிறது இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதமே. அதாவது ஆசீர்வாதமே அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் இருக்குன்னு அர்த்தம். ஆசீர்வாதங்களே ஐஸ்வர்யத்தை தருன்னு வசனம் சொல்லல. ஆசீர்வாதமே ஆங்கிலத்தில் த, அதாவது THE அப்படின்னு போட்டு ஒரு வார்த்தை வருதுன்னா அது உலகத்தில் ஒன்னே ஒன்று தான் இருக்குன்னு அர்த்தம். என்னது? த பிளஸ்ஸிங். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, த பிளஸ்ஸிங் சொல்லுங்க. த
என்ன பாஸ்டர் நீங்கள் வர த ப அப்படின்ட்டு இருக்கீங்க காலங்கத்தால. த பிளெஸ்ஸிங்னா அது ஒன்னே ஒன்று தான் இருக்குன்னு அர்த்தம். அதாவது சொல்லுவாங்க த மூன், த எர்த் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு பூமி. அப்போ த பிளெஸ்ஸிங்னா சொல்லுங்க, ஆசீர்வாதங்கிறது ஒரு பேக்கேஜ், ஒன்னே ஒன்று தான், அது நிறைய கிடையாது. அந்த பேக்கேஜை என் தலையில் ஏசப்பா எப்படி வச்சிருக்கிறாரா சொல்லுங்க? அடிமையாகி மீண்டும் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு என் தலையில் வச்சிருக்கிறாரு. பாஸ்டர் வசன ஆதாரம் காமிங்க பாஸ்டர். அந்த ஆசீர்வாதம் எனக்கு எப்படி பாஸ்டர் வந்துச்சு? அப்போ வீடு, பொருள், காரியம் எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாதா? கிடையாது. ஆசீர்வாதங்கிறது உயர்ந்த உயர்ந்த ரகம். ஆமென். ஆசீர்வாதங்கிறது கொசுறு. கொசுறுனா என்ன தெரியுமா? நீங்கள் பக்கடா வாங்குறீங்க ஒரு கடையில் போய், அவன் பக்கடா 1 கிலோ போடுறான். பக்கடா போட்ட உடனே அவனை பார்த்து அப்படிங்கிறீங்க, உடனே என்ன செய்கிறான்? கூட கொஞ்சம். அதுதான் நம்ம நினைக்கிற ஐஸ்வர்யம். தக்காளி வாங்குறீங்க, கூட 2 போடுங்க. அதாவது கொசுறுனா மெயின் விஷயம் கிடையாது, எக்ஸ்ட்ரா இனாமா கொடுக்கப்படுது தெரியுமா? இந்த வீடு, பணம், தோட்டம், துறவு, சொத்து, தங்கம், இது எல்லாமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு கொஞ்சம் ரொம்ப 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 கம்மி. ஆமென். அவருடைய ஆசீர்வாதம் தான் ஹையர் லெவல். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உன் மேலே அந்த ஆசீர்வாதம் தான் இருக்கு. சொல்லுங்க, உன் மேலே அந்த ஆசீர்வாதம் தான் இருக்கு. ஆமென். பாருங்க, ஒரு போதகர் அவர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது பல கோடி கடன், சாதாரண கடன் இல்லைங்க, ஒரு 2 சீட்டை உருட்டி பரட்டி கொடுத்துடலாங்கிற அளவுக்கு கடன் கிடையாது. பல கோடி கடன். என்ன செய்யறதே தெரியல. இவர் இந்த வசனத்தில் இருக்கிற வெளிச்சம் அவருக்கு அடிச்சிருக்குது. பணம் இருப்பது ஆசீர்வாதம் கிடையாது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்கிறதா உண்மையான ஆசீர்வாதங்கிற வெளிச்சம் அடிச்சிருக்கு. நல்ல மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் நல்ல வீட்டில் இருக்கீங்கிறது ஆசீர்வாதம் கிடையாது. நல்ல வீட்டில் நிறைய பேர் இருப்பான், ஆனால் நல்ல வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கா? அதுதான் முக்கியம். உங்ககிட்ட கார் இருக்குங்கிறது ஆசீர்வாதம் கிடையாது. கற்பழிப்பு செய்கிறவனும் சூப்பர் கார் வச்சிருக்கான், அது ஆசீர்வாதமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கா? அதுதான் உண்மையான. இந்த போதகர் இந்த வசனத்தில் இருக்கிற வெளிச்சம் அடிச்சிருக்கு. என்ன வெளிச்சம்? ஓ, அப்போ பணம் இருக்கிறது ஆசீர்வாதம் கிடையாதா? அவருடைய ஆசீர்வாதம் தான் மெய்யான ஆசீர்வாதமான்னு சொல்லி அவர் சொல்றாரு. அன்னைக்கு தூங்கும் பொழுது ஏதோ ஒரு பெரிய சாதித்த ஒரு நபர் போல தூங்க போனாராம். எப்படி தூங்க போனாராம்? கடன் இருக்கு, பல கோடி கடனுங்க, பல கோடி கடன். அவர் தூங்கும்போது எதையோ சாதித்தது போல அவர் தூங்க போனாராம். 11 மாசத்துல அந்த கடனை அடைக்க தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா? அந்த த பிளெஸிங். ஆமென். இப்போ சொல்லுங்க, கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதமே எது என் மேல இருக்கு தெரியுமா? ஒரு மேகம் போல கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க மேல ஒரு மேகம் இருக்கு. அந்த மேகத்திலிருந்து வருகிற மழை துளிகள் தான் சுகம், செழிப்பு, உறவு, சந்தோஷம், சமாதானம் எல்லாமே. ஹல்லேலூயா. பாஸ்டர், இது எப்படி எனக்கு கிடைத்தது? வாசிப்போம். கலாத்தியர் 3வது அதிகாரம், கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். இந்த த பிளெஸிங் எனக்கு எப்படி கிடைத்தது? கலாத்தியர் 3, 13, 14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், கவனிக்கிறீங்களா? எப்படி படித்தேன் நான்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் ஒன்னே ஒன்று தான். அப்போ ஆசீர்வாதம் என்னது? ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் இருந்துச்சு? தோட்டம், துறவு, ஆடு, மாடு, வேலைக்காரர்கள். அதை இது சொல்லலை. அப்போ அது ஆசீர்வாதங்கள் கிடையாது. எது ஆசீர்வாதமா? அடுத்து வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான அந்த பராக் ஆசீர்வாதம், அந்த த பிளெஸிங். வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினால் 13 வாசிங்களேன். 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அடுத்து ஆபிரகாமுக்கு உண்டான அந்த பராக், அந்த தி பிளெஸிங் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் போதும். புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் போதும். எப்படி அந்த அந்த பேக்கேஜ், அந்த ஆசீர்வாதம் எப்படி உங்க மேல வந்துச்சா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி சாபமானதுனாலே. ஹல்லேலூயா. அப்போ எப்படி ஆபிரகாமுக்கு உண்டான அந்த 1000 ஒட்டகம், 1000 மாடு, 1000 கிணறு, 1000 ஏக்கர், அது கிடையாது. அவன் மேலே இருந்த அந்த ஆசீர்வாதம். ஆமென். ஈசாக்கை வாசிங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம். எது உண்மையான ஆசீர்வாதங்கிறது இந்த ஒரு வசனத்தில் என்ன செஞ்சிடலாம்? பார்த்துடலாம். 26வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 26:12.
ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து. நல்ல கவனிங்க, நாம என்ன நினைக்கிறோம்னா விதை விதைச்சி அது வளர்ந்து 10 குண்டால் மூட்டை நிறைய நெல் வந்தா தான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். நான் சொல்றது புரியுதாங்க? விதை விதைச்சி அது வளர்ந்து நீங்க 5 குண்டால் விதைச்சிருக்கீங்கன்னா 50 குண்டால் வந்தா தான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். என்ன அர்த்தம்? அந்த மேகத்தை ஈசாக்கு தலை மேல நிறுத்திட்டார் ஆண்டவர். ஆமென். அந்த பராக், அந்த பிளெஸிங் அவன் மேல வச்சதுனால, அந்த ஆசீர்வாதம் இருந்ததுனால, அடுத்து வாசிங்க, அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அடுத்த வசனம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அப்போ ஃபர்ஸ்ட் எது வருது? பணமோ பொருளோ காரோ வரல. ஃபர்ஸ்ட் என்ன வருது? உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, அந்த ஆசீர்வாதம் என் தலைமையில இருக்கு. சொல்லுங்க, அந்த ஆசீர்வாதம் என் தலைமையில இருக்கு. ஹல்லேலூயா. பணம் இருக்குங்கிறது பெருமை இல்லைங்க, வீடு இருக்குங்கிறது பெருமை இல்லைங்க, கல்யாணம் முடிச்சோடனே கரெக்டாக குழந்தை பிறந்துருச்சுங்கிறது பெருமை இல்லைங்க, நான் இதை விதைச்சேன் 100 மடங்கு பலன் வந்துருச்சு, இது பெருமை இல்லைங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கா, அதுதாங்க பெருமை. ஆமென். அப்போ உங்க மேல அது இருக்குங்கிறத சொல்லதான் இந்த செய்தியே. ஹல்லேலூயா. எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. அப்பமும் ரசமும் எதை குறிக்கிறது? தன்னுடைய சரீரத்தை கிழித்து கொடுத்து தம்முடைய இரத்தத்தை எடுத்து ஊற்றி என்னை ஆசீர்வதித்து, அதாவது சாபமாகி அந்த பிளெஸிங் என் தலைமையில வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ உங்ககிட்ட இன்னைக்கு மற்ற குட்டி 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 பிளெஸிங்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிளெஸிங் உங்க மேல இருந்துச்சுன்னா நீங்க விதைக்கிற விதை 100 மடங்கு பலனை கொடுக்கும். ஆமென். இந்த பிளெஸிங்க்கு அப்புறம் தான் ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர வர, நம்ம பார்வையின்படி ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுவோம். ஆனா பரலோகத்தின் பார்வையின்படி உங்க மேல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த பராக் பிளெஸிங் இருப்பது தான் உண்மையான ஆசீர்வாதம். ஆமென். பாஸ்டர், எனக்குள்ள அந்த பராக் பிளெஸிங் இருப்பதற்கு என்ன பாஸ்டர் அடையாளம் அப்படி கேட்டிங்கன்னா, அதே கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான அந்த பிளெஸிங் இயேசுவினால் வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெரும்படியாகவும் இப்படி ஆயிட்டு. என்ன அர்த்தம் நான் சொல்ற பாருங்க. உங்க மேல அந்த பிளெஸிங் இருப்பதற்கு ஒரே ஒரு அடையாளம், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். யாருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர், யாரு பாஸ்டர் அந்த ஆவியானவர்? இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய உள்ளங்களிலே ஆவியானவர் குடி இருக்கிறார். யாருடைய உள்ளங்களில் அவர் இருக்கிறாரோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பாஸ்டர், ஏற்கனவே இருக்கிறாரே பாஸ்டர், அப்போ எதுக்கு நான் இது நாள் வரைக்கும் ஆசீர்வதிக்கப்படல? கேள்வி வருதா? என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டுட்டேன், என்னைக்கோ ஆவியானவர் உள்ள வந்துட்டாரு, அப்போ ஏன் அந்த பிளெஸிங் கிரியேட் செய்யல? பாருங்க, ஒரு பையன் டூர் போனானா. என்ன செஞ்சானா? டூர் போனானா. அந்த பையன் டூர் போகும் பொழுது இந்த அம்மா அந்த பையனுக்கு தெரியாம அவனுடைய பேக்குக்குள்ள ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க? இந்த 1000 ரூபாய் இருக்கிறது அந்த பையனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. இவன் டூருக்கு போனா கையில் இருக்கிற இவன் கையில் இருக்கிற 100 ரூபாய் காலி ஆயிடுச்சு. அப்புறம் அவனுக்கு பிடிச்சவங்களாம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்க, பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றாங்க, ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்றாங்க, சிக்கன் 60 வாங்கி சாப்பிட்றாங்க. இவன் மட்டும் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? என்ன பண்ணுறான்? பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் அவனால் ஐஸ்கிரீம் வாங்க முடியல, பாப்கார்ன் வாங்க முடியல, ஃப்ரைட் ரைஸ் வாங்க முடியல? சொல்லுங்க. பேக்குக்குள்ள 1000 ரூபாய் இருக்குன்னு அவனுக்கு தெரியலை. உங்கள் தலை மேலே அந்த பராக் ஆசீர்வாதம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலை. உங்கள் தலை மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலை. அது தெரிஞ்சா, அதை புரிஞ்சா, அந்த மனசாட்சி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் சொன்ன தெரியுமா, அந்த பாஸ்டர் பல கோடி கடன் இருக்கிறவர் அன்னைக்கு படுக்கும் பொழுது ஏதோ ஒரு பெரிய பணக்காரனை போல கட்டில் படுத்தாராம். ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த பணம் இல்லை ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதம் தான் மெய்யான ஆசீர்வாதம். அப்படி நீங்கள் அதை ஹானர் பண்ணீங்கன்னா அது உங்களை ஹானர் பண்ணும். ஆமென். ஆண்டவரே, நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரே டக்குன்னு வீடு டப்பு டப்புன்னு கட்டி முடிச்சு உள்ளே போய் குடியிருந்து நல்ல சோஃபா செட்டு ஏசி எல்லாம் இருக்கிறதா ஆசீர்வாதம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லைப்பா, நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற ஆசீர்வாதம் தான் உண்மையான ஆசீர்வாதங்கிறத இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்போ அதை குறித்த அறிவு என்னைக்கு வருதோ,
அதை குறித்த வெளிச்சம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நாம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். அப்போ உங்களுக்குள்ள உங்க மேலே அந்த ஆசீர்வாதம் இருக்குங்கிறதுக்கு எது அடையாளம்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, ஏசாயா 44:3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அங்கே 3:14 படித்தோம். ஆவியானவர் எதற்கு ஒப்பா இருக்கிறார்? அந்த த பிளெஸிங். இங்க ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் 2 டொயோட்டா கார்களையும் ஊற்றுவேன். அப்படியா? 2-3 பெட்ரூம் வீடை ஊற்றுவேன். அப்படியா? இல்ல, உன் சந்தானத்தின் மேல் த பிளெஸிங் ஆகிய என் பராக், அந்த பிளெஸிங்கை ஊற்றுவேன். ஆமென். இது வந்துட்டுனா மீதி எல்லாம் பின்னாடி வந்துருங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதத்திற்காக தேவனை நல்லா துதிக்க போகிறோம். ஆமென். ஆவியானவர் தாங்க அந்த ஆசீர்வாதமே. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் அதற்கு அடையாளமே. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு 2 பேரையாவது ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க. ஒரு தட்டுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள ஒரு அடி அடிச்சு சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஹல்லேலூயா. என்னங்க சொல்றீங்க? நானே கிழிஞ்ச சேலையை போட்டு வந்திருக்கேன். இது இல்ல தாயி ஆசீர்வாதம். சேலை இல்லை, ட்ரௌசர் இல்லை, பேண்ட் இல்லை, ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதமே அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நம்ம இந்த காரியத்தை, நம்ம கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்து அதை அங்கீகரித்து அந்த வார்த்தையை கனப்படுத்தி, என்கிட்ட எது இருக்கோ இல்லையோ என் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு அப்படிங்கிற ஒரு உறுதிக்குள்ள இன்னைக்கு வரப்போகிறோம். ஆண்டவரே, என்கிட்ட இன்னைக்கு ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், உடலில் நல்ல சுகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம், அந்த பராக், அந்த த பிளெஸிங் இன்னைக்கு தியானிச்சிருக்கிறோம். அதை குறித்து கொஞ்சம் அவங்க மனதில் கொண்டு வந்து, ஆண்டவரே அப்பா என் மேலே அந்த ஆசீர்வாதம் இருக்கிறபடியால் நன்றி. ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அப்பா பணம் வந்ததுக்கப்புறம் நீ என்னை ஆசீர்வதிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏற்கனவே நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆண்டவரே ஏற்கனவே நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்தை புரிந்ததுனால தான் அந்த ரெபேக்காள் அம்மா சாபம் வந்தாலும் பரவாயில்ல, இதை நீ விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி யாக்கோபு அப்படி துரிதப்படுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிந்திருந்தது, மகனே யாக்கோபே, உங்ககிட்ட 2 பரிவாரங்கள் இருப்பது முக்கியமான ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இதை புரிந்த யாக்கோபு அதைத்தான் ஜெபிக்கிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, ஆண்டவர் என்கிட்ட பணம் இருக்கு, பொருள் இருக்கு, 2 பரிவாரங்கள் இருக்கு, ஆனா உம்முடைய அந்த பராக் பிளெஸிங் எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்படி சொல்றவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை என் மேல வைத்திருக்கிறபடியால் நன்றி. என் தலையின் மேல உம்முடைய அந்த த பிளெஸிங் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதற்காக நீர் சிலுவையிலே சாபமானீர், இதற்காக நீர் அடிமையின் ரூபம் எடுத்தீர், இதற்காக நீர் மரணத்தை ருசி பார்த்தீர். ஜோமனும் எல்லாரும் ஜோமனும், ஆண்டவரே என் மேல ஆசீர்வாதம் இருக்குப்பா, என் மேல ஆசீர்வாதம் இருக்குப்பா. ஆண்டவரே இந்த பராக் பிளெஸிங் என் மேல இருந்துச்சுன்னா மற்ற எல்லாம் எனக்காக வரும் ஆண்டவரே. அதற்கு அடையாளமாக ஆவியானவரை எனக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அருமையான கர்த்தருடைய வார்த்தைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என் மேல இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, ராஜாதி ராஜாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, ஒருவராய் சாவாமை உள்ளவரே, இவ்வளவு நேரம் கர்த்தாவே நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை குறித்து தியானிக்க, உங்களுடைய வார்த்தையை கேட்க தேவன் உதவி செஞ்சீங்க. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அந்த மெய்யான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் உம்முடைய நன்மையும் இவர்களை தொடர்ந்து பிடிக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த வார்த்தை இவர்களுடைய உள்ளத்தை விட்டு பிரியாது இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை உள்ளத்திற்குள்ளே காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபையின் பொற்கரத்துக்குள்ளே தருகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் இருக்கிற ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you. God bless you.